Hi students, in chapter 6 application of vector algebra exercise 6.1 example 6.5 பார்க்க போகிறோம் example 6.5 and 6.1 5 and 6 பார்க்க போகிறோம். Prove by vector method sin alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. Take the points P and Q on the unit circle with center at the origin O. Take the points P and Q on the unit circle with center at the origin O. OP makes an angle alpha with x-axis. OP makes an angle alpha with x-axis. OP makes an angle alpha with x-axis அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது OQ makes an angle beta with x-axis. இதுக்கு M அப்படின்னு பேர் கொடுத்துட்டேன். அடுத்தது OQ makes an angle beta with x-axis. ஓகேவா? அடுத்தது ஆங்கிள் POQ வேணும்டா நமக்கு. சரிங்களா? ஆங்கிள் POQ வேணும்னா POQ மைனஸ் QOX வேணும் நமக்கு. ஆங்கிள் POQக்கு வேணும்னா நம்ம POXலேருந்து QOXை மைனஸ் பண்ணினாதாண்டா அந்த POQவோட ஆங்கிள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? அடுத்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி பாருங்கள். இது ஃபஸ்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறனால ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கியூ பாருங்கள். இது காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் பீட்டா. ஓகேவா? காஸ் பீட்டா சைன் பீட்டா. டேக் த யூனிட் வெக்டார்ஸ் I vector and J vector along x and y axis respectively. Take the unit vectors I vector and J vector along x and y axis respectively. அதாவது x axis I vectorனு எடுத்துக்கிறோம், y axis J vectorனு எடுத்துக்கிறோம். சப்போஸ் z axis இருந்தால் k vectorனு எடுத்துருப்போம்டாமா. ஸோ நமக்கு இதில் OP வெக்டார் வேணும். அந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ OM ப்ளஸ் MP அதாவது ஐஜேயோடு எடுத்துக்கணும். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ OP வெக்டார் ஈக்குவல் டு OM வெக்டார் ப்ளஸ் MP வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா I வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார். அடுத்தது OQ வெக்டாருக்கு OL ப்ளஸ் LQன்னு எடுத்துக்கிறோம். OL ப்ளஸ் LQ அதுக்கு காஸ் பீட்டா I ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். ஓகேவா? காஸ் பீட்டா I ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். By definition OQ cross OP vector is equal to mod OQ vector dot OP mod OQ vector sin of alpha minus beta k vector. A cross B ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mod A vector mod B vector sin theta n cap அப்படின்னு வரும். இந்த n capங்கிறது யூனிட் வெக்டாரு. நம்மளதில் இந்த மாடு OQ மாடு ஓபியும் வந்து யூனிட் வெக்டார் தான். இதுக்கு நீங்கள் மாடுலஸ் அப்ளை பண்ணிங்கன்னா மாடு A கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடு A வெக்டார் இன்ட்டு மாடு B வெக்டார் சைன் டீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம OQ வெக்டார் கிராஸ் OP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OQ வெக்டார் இன்ட்டு OP வெக்டார் மாட் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டார்னு போட்டிருக்கேன். இந்த ஓக்யூவும் ஓபியும் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம யூனிட் சர்க்கிள்னு எடுத்திருக்கோம். ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே வெக்டார் அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ OQ வெக்டார் கிராஸ் ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே வெக்டார். சரிங்களா? யூனிட்டுங்கிறனால அது ஒன்று எடுத்து. ஓகேவா? சைனுக்கு வந்து கிராஸ் தாண்டா பண்ணணும், நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது OQ கிராஸ் அப்படின்னாலே டிட்டர்மினன்ட் போட்டுருணும். ஸோ OQ வெக்டார் கிராஸ் OP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஜேகேன்னு எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ OQ தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதனால் காஸ் பீட்டா சைன் பீட்டா கே நமக்கு இல்லை, அதனால 0 போட்டாயிடுச்சு. அடுத்தது OP பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு வரும். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா கே இல்லாதனால 0. சைனில் வந்து OQ கிராஸ் OP அப்படின்னு தாண்டா போடணும். ஸோ நம்ம இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்ல ஃபஸ்ட் ரோவை. ஸோ ஐயை பண்ணிங்கன்னா 0 தான், ஜே பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ கே வெக்டார் மட்டும் தான் நமக்கு அந்த டிட்டர்மினண்ட்குள்ளார கிடைக்கும். கே வெக்டார் வந்து இந்த சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்கல்ல மேட்ரிக்ஸில், அதுதான் இது காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. So OQ vector cross OP vector is equal to K vector into sin alpha cos beta minus cos alpha sin beta. This is equation 2.
ஃப்ரம் 1 and 2லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓக்யூ வெக்டார் கிராஸ் ஓபி வெக்டார்னு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சேம் தான். ரெண்டுத்தோட லெஃப்ட் வந்து சேமாக இருக்குது. ஸோ ரைட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் 6.1ல 10th கொஷின் பாருங்கள். ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. டேக் த பாயிண்ட்ஸ் P and Q on the unit circle with center at O at origin அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆங்கிள் பிஓஎக்ஸை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், ஆங்கிள் கியூஓஎக்ஸை வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? டேக் த பாயிண்ட்ஸ் P and Q and the unit circle centered at the origin O. OP makes an angle alpha with x axis, OQ makes an angle beta with x axis. ஸோ ஆங்கிள் POQ வேணும் நமக்கு. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் இருக்குது, ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது ஆல்ஃபா, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது பீட்டா. ஸோ நமக்கு பிஓக்யூ வேணும் டோட்டலாக, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் சேர்த்து வேணும் இல்லையா? அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா தான் அந்த டோட்டல் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆங்கிள் பிஓஎக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் கியூஓஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓக்யூ. ஓகே மேடம்மா, கிளியரா? angle POQ is equal to angle POX plus QOX is equal to alpha plus beta. அடுத்து coordinates of P பாருங்கள், cos alpha sin alphaன்னு எடுத்துக்கணும். coordinates of Q வந்து cos beta minus sin beta. ஏன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால் cos alpha sin alphaன்னு எடுத்துக்கிட்டோம். இது ஃபோர்த் குவாட்ரண்ட்னால y வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ cos beta minus sin beta. சரிங்களா? அப்புறம் x axis I வெக்டார் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இதை எம்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஓபி வெக்டார் பார்க்க போகிறோம், ஓக்யூ வெக்டார் என்னன்னு பார்க்க போகிறோம். டேக் த யூனிட் வெக்டார்ஸ் ஐ அண்ட் ஜே அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸ் ஆக்சிஸை ஐ வெக்டார்னு எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸை ஜே வெக்டார்னு எடுத்துக்கோங்க. கே வந்து இசடாக இருந்ததுன்னா அது கே வெக்டார்னு எடுத்து வந்துருக்கலாம். ஸோ இப்போ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ப்ளஸ் எம்பி வெக்டார் is equal to cos alpha I vector plus sin alpha j vector. அந்த கோஆர்டினேட்ஸை ஐஜேயோடு சேர்த்து எழுதுறீங்க. ஓகேவா? அடுத்தது ஓக்யூ வெக்டாருக்கு ஓஎல் ப்ளஸ் எல்க்யூ அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ஓக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்க்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அது வந்து காஸ் பீட்டா ஐ வெக்டார் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். By definition, OQ vector cross OP vector is equal to mod OQ vector into mod OP vector into sin of alpha plus beta k vector. இந்த OQ OPயும் ஒன்றுன்னு ஆல்ரெடி இப்போ சொன்னேன். ஸோ சைனாலே கிராஸ்னாலே டிட்டர்மினேட் பண்ணணும். ஸோ ஐஜேகேன்னு எடுத்துக்கிட்டேன். OQ கிராஸ் OP தான், OQ தான் ஃபஸ்ட்டு. OQவில் என்ன இருக்குது? காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. கே இல்லை, நல்ல 0 போட்டாச்சு. அடுத்தது OP வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. ஓகேவா? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. கண்டிப்பாக ஓக்யூ ஓபி தான் போடணும். ஓபி ஓக்யூன்னு போடவே கூடாது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சைனில் ஓக்யூ தான் ஃபஸ்ட்டு, ஓபி வந்து செகண்டு. ஸோ அந்த ஆர்டரில் தான் டிட்டர்மினன்ட்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஐயையும் ஜேயும் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா மேட்ரிக்ஸில், ஐயும் ஜேயும் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ கே மட்டும் பண்ணுறோம். கேக்கு வந்து சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அது ஆப்போசிட் சைன்ஸோ ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு போட்டாச்சு. ஸோ 1 மற்றும் 2லிருந்து from 1 and 2 we get ரெண்டுத்தோட லெஃப்ட்டு ஈக்குவலாக இருக்கனால ரைட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தாம்மா. இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்குங்க. ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த இணைகரம் ஒரு செவ்வகம் என வெக்டார் முறையில் நிறுவனம். இது எக்ஸசைஸ் 6.1 5th கொஷின். யூசிங் வெக்டார் மெத்தட் ப்ரூவ் தட் இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. let A, B, C, D be the parallelogram. இணைகரம் எப்படின்னு எடுத்தாச்சு. given இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் கொடுத்துருக்காங்க. diagonals of a parallelogram are equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. diagonals of a parallelogram is equal, that is AC vector equal to BD vector அப்படின்னு எடுத்துக்கிறேன். prove that parallelogram is a rectangle. அதாவது இணைகரம் ஒரு செவ்வகம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஏரோ மார்க்லாம் A to B, B to Cலாம் கண்டினியூஷன் போட்டிருக்கேன். இந்த A to D வந்து க்ளோசிங் டைமில்
ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும், ஏலேருந்து போகிற மாதிரி போடணும். ஓகேவா? இணைகரம் ஒரு செவ்வகம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டார் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ ஏசி வெக்டாரை நான் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார்னு எழுதலாம் இல்லையா, அந்த ஷேடோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு ட்ரையாங்கிள் சரிங்களா, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். அதில் நான் ஏசி வெக்டாருக்கு எடுத்துக்கிறேன். அப்போ நான் அந்த ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணால் ஏசி கிடைக்கும் இல்லையா. ஸோ ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டார். ஏசி வெக்டார்னு எப்படி எழுதிக்கிறேன்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் அப்படின்னு எழுதிட்டேன். பிடின்னு இருக்கு இல்லையா, இந்த பிடிக்கு ஒன்று பிஏ ப்ளஸ் ஏடி அப்படின்னு எழுதலாம், ஆர் பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் பிஏ ப்ளஸ் ஏடி அப்படின்னு எடுத்துருக்கேன். பிஏ ப்ளஸ் ஏபி அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று வந்து பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு கூட எழுதலாண்டாமா. ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன்னா பிஏ ப்ளஸ் ஏடி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த பிஏ இருக்குல்லையா, அதை ஏபின்னு நான் மாற்றினா ஆர்டர் சேஞ்ச் ஆகுது, அப்போ சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மைனஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார். ஓகேவா? ஏடி வெக்டார் பேரலல் டு பிசியா, ஏடியும் பிசியும் பேரலல். ஸோ நான் ஏடிக்கு பதில் பிசின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். சாரி, லெஃப்ட் சைடு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி வெக்டார் இன்ட்டு பி டாட் பிசி வெக்டார். இந்த ஏபி வெக்டார் பிசி வெக்டார்னு கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ therefore ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்தால் அதுதான் நம்ம பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம்டா. ஸோ ஏபி பர்பண்டிகுலர் டு பிசி. therefore ஏபிசிடி ஒரு செவ்வகம், இது ஒரு ரெக்டாங்கிள், இட் இஸ் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? புரியுதா? டாட் ப்ராடக்ட் வந்து ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ பர்பண்டிகுலர் டு பிடாமா, அது ஒரு ஃபார்முலா சரிங்களா. ஸோ ஏபி டாட் பிசி 0ன்னு கழிச்சனால ஏபி பர்பண்டிகுலர் பிசின்னு போட்டாச்சு. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். வெக்டார் முறையில் ஏசி மற்றும் பிடி ஆகியவற்றை மூலைவிட்டங்களாக கொண்ட நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு ½ இன்ட்டு மாடுலஸ் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் என நிறுவுக. ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி ஹேவிங் diagonals AC and BD is half of mod AC vector cross BD vector. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டர் எடுத்துக்கிறோம் ஏபிசிடின்னு நாற்கரம் சரிங்களா. ஸோ டைரக்ஷன் வந்து கரெக்டாக போட்டுகிட்டே போகிறோம். இங்கே மட்டும் இந்த க்ளோசிங் சைடை மட்டும் மாற்றி போடணும், ஏலேருந்து போகிற மாதிரி போடணுண்டாமா. ஸோ ஏசியையும் அந்த பிடியையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் டயகனல்ஸை சரிங்களா. இப்போ வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி, நாற்கரம் ஏபிசிடியின் வெக்டார் பரப்பு ஈக்குவல் டு வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணம் ஏபிசியின் வெக்டார் பரப்பு. ரெண்டு முக்கோணமாக இருக்கு இல்லையா, ரெண்டு ட்ரையாங்கிளாக இருக்குல்ல, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஏரியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி, முக்கோணம் ஏபிசியின் வெக்டார் பரப்பு ப்ளஸ் முக்கோணம் ஏடிசியின் வெக்டார் பரப்பு. புரியுதாடாமா? ஸோ ½ இன்ட்டு இந்த ஏபிசி அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் ½ இன்ட்டு ஏபி வெக்டார் இன்ட்டு ஏசி கிராஸ் ஏசி வெக்டார். இந்த இதில் வந்து ஏடிசி அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏடி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ½ இன்ட்டு ஏடி ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார்.
ஸோ half of AB வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார், இந்த ஏபியை நான் வந்து ஏபி கிராஸ் ஏசி இருக்குல்ல, அதை நான் ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மைனஸ் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார் அப்படின்னு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃபும் ஏசி வெக்டாரும் காமனாக இருக்கா ரெண்டுத்துலேயும்? ஸோ வெளியில் எடுத்துருவோம். ஸோ half ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் மைனஸ் ஏபி வெக்டார் இருக்குது இதில் ப்ளஸ் ஏடி வெக்டார் அதில் இருக்குது செகண்ட் ஒன்றில். ஓகேவா? ஸோ half ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் இந்த ஏபியை நான் பிஏ வெக்டார் மாற்றலாம், ஆர்டர் சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் அப்படின்ட்டுருக்கு. சரியா? இந்த பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் இருக்கு இல்லைங்களா, அதை நான் என்னவா மாற்ற போகிறேன்னு பாருங்கள். half ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டாரை பிடி அப்படின்னு எழுதலாம் இல்லையா? பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டார் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ half இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் அப்படின்னு போட்டுட்டேன் அதுக்கு பதில். ஸோ நம்ம அந்த கொஷின் பார்ட்டு கிடச்சிருச்சு பாருங்கள். half இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஏரியா ஆஃப் வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் நாற்கரம் ஏபிசிடியின் வெக்டார் பரப்பு, வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி, அதோடைய ஆன்சர் வந்து half இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். பட் கொஷினில் மாடுலஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம நாற்கரம் ஏபிசிடின்னு பரப்பு வேணும், அதாவது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் தான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா ரிசல்ட்டு, அதுக்கு மேக்னிடியூட் போட்டிங்கன்னா half இன்ட்டு மோடு நாற்கரம் ஏபிசிடின்னு பரப்பு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி, மேக்னிடியூட் போட்டிங்கன்னா half இன்ட்டு mod ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.